வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நிவாரண விலையில் உணவுப் பொதி வழங்கும் திட்டத்தில் சிக்கல். யாழ் காங்கேசன் துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. ஜோசித மற்றும் அவரது பாட்டிக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பிரதமர் மோடியின் வருகை, இலங்கைக்குள் பறந்து திரியும் இந்திய உலங்கு வானூர்திகள். யாழில் ஆஸ்துமா நோயால் அவதியுற்ற அரச உத்தியோகத்தர் உயிர்மாய்ப்பு. யோசித ராயபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஆகியோருக்கு குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டது பின்னர் அவர்களை பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது இன்று கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த இருவர் மீதும் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே முன்னிலையில் கையளிக்கப்பட்டன. இதன்போது பிரதிவாதிகளை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீரப்பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி இது தொடர்பான விரிவான விசாரணைகளை மே 30 நடத்துவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டது. யாழில் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்துள்ளவர் அரசடி வீதி இருபாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய கிருஷ்ணசாமி கிருபைராஜா என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று வந்துள்ளார். நோயின் வீரியத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகைக்காக இந்தியாவிலிருந்து 4 உலங்கு வானூர்திகள் இலங்கை வந்தடைந்துள்ளன. பிரதமர் மோடி 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தந்ததைத் தொடர்ந்து நாளை காலை சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையே இருதரப்பு கலந்துரையாடல் நடைபெறும். இந்த நிலையில் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது பயன்படுத்தப்படுவதற்காக 4 Mi-17 ரக உலங்கு வானூர்திகள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் 40 இந்திய விமானப்படை வீரர்களும் இலங்கை வருகை தந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நிவாரண விலையில் உணவுப் பொதியை வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு உணவுப் பொதியை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருட வரவு செலவு திட்டத்திற்கு அமைவாக அஸ்வசுவ நலன்புரி உதவிகளுக்காக புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த 8,12,753 விண்ணப்பதாரர்களில் தகுதியான பயனாளிகளுக்கு இந்த உணவுப் பொதி வழங்கப்பட இருந்தது. 5,000 பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொதியை 2,500 என்ற நிவாரண விலையில் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. குறித்த நிவாரண விலையிலான உணவுப் பொதி வழங்கும் திட்டத்திற்கு சமீபத்தில் அமைச்சரவையில் அனுமதி கிடைத்தது. அத்துடன் ஏப்ரல் 1 முதல் 13 வரையான காலப்பகுதியில் லங்கா சதோச மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை கப்பல் சேவையானது யாழ் காங்கேசன் துறை நாகப்பட்டினம் இடையே சீரான சேவையில் ஈடுபடுவதாக கப்பல் நிறுவனத்தின் இயக்குனர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். எவ்விதமான தடைகளும் இல்லாமல் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாகவும் கப்பல் நிறுவனத்தின் இயக்குனர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கப்பல் சேவையில் தடங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அவரை தொடர்பு கொண்டு வினவிய வேளை அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கப்பல் சேவையில் தடங்கள் உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்களில் எந்த உண்மையும் இல்லை. அத்துடன் பயணிகள் மிகவும் சௌகரியமாக போக்குவரத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த விடயத்தை நீங்கள் பயணிகளிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை தவிர இந்த அனைத்து நாட்களும் கப்பல் போக்குவரத்து சேவை இடம்பெறுகின்றது. எனவே பயணிகள் www.sailsubam.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலமாகவோ அல்லது 021-222-4647 அல்லது 011-785-1
076421117 என்ற தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவோ ஆசன பதிவுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல், தென் மற்றும் வடமேல் மாகாணங்களின் கடலோரப் பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல், சபரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய, சபரகமுவ, உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. நிவாரண விலையில் உணவுப் பொதி வழங்கும் திட்டத்தில் சிக்கல். யாழ் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. ஜோசித மற்றும் அவரது பாட்டிக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பிரதமர் மோடியின் வருகை. இலங்கைக்குள் பறந்து திரியும் இந்திய உலங்கு வானூர்திகள். யாழில் ஆஸ்துமா நோயால் அவதியுற்ற அரச உத்தியோகத்தர் உயிர் மாய்ப்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.